கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக அனுப்பப்பட்ட திட்ட அறிக்கையில் மாறுதல்களை மேற்கொள்ள வலியுறுத்தி அதனை மத்திய அரசு திருப்பி அனுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்கி கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் சில மாறுதல்களை மேற்கொள்ள தமிழக அரசு அனுப்பியிருந்த மத்திய அரசு அனுப்பியிருந்த திட்ட அறிக்கையை மாநில அரசு தற்போது மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. மத்திய அரசின் வலியுறுத்தலின்படி திட்ட அறிக்கையில் மாறுதல்களை செய்து மீண்டும் மத்திய அரசு சமர்ப்பிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் அமைப்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட சாத்தியக்கூறு மற்றும் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் கடந்த ஜூன் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் சில மாறுதல்களை மேற்கொள்ள உத்தரவிட்டு மத்திய அரசு அந்த திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியிருப்பதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 936 பக்கங்கள் கொண்ட மதுரை திட்ட அறிக்கை, அதே போல 652 பக்கங்கள் கொண்ட கோவை திட்ட அறிக்கை தமிழக அரசுக்கு மத்திய அரசு சார்பில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. மதுரையில் ஒட்டுமொத்தமாக 31.93 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் அமைக்க முடிவு செய்திருந்தது. இதில் 27 கிலோமீட்டர் உயர்மட்ட பாதையும் 23 மெட்ரோ ரயில்கள் அமைய ஒட்டுமொத்தமாக இந்த திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே போல கோவையில் 39 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவினாசி சாலை முதல் கருமத்தம்பட்டி வரை 32 மெட்ரோ ரயில்களுடன் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்க தமிழக அரசு ஒப்புதலை தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் 2 மாவட்டங்களுக்கான இந்த மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசிற்கு கடந்த ஜூன் மாதம் தமிழக அரசு சார்பில் அனுப்பியிருந்தார்கள். இதில் சில மாறுதல்களை மேற்கொள்ள மத்திய அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை திருத்தங்களை மேற்கொள்ள அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சில மாறுதல்களை மேற்கொண்ட பின்னர் மீண்டும் இந்த அறிக்கை மத்திய அரசிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு மாநில அரசு இசைவு தெரிவித்த நிலையில் தான் மத்திய அரசு ஒப்புதல் கிடைத்தவுடன் இரு நகரங்களிலும் மெட்ரோ திட்ட பணிகளை படிப்படியாக மேற்கொள்ள முடிவு செய்திருந்தார்கள். இந்த இரு மாநகரிலும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியிடம் தமிழக அரசு கடன் கோரியிருந்தது. பல்வேறு பணிகளுக்கு நிதியுதவி அளித்து வரக்கூடிய அந்த வங்கி மதுரை மற்றும் கோவையில் செயல்படுத்தக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் நிதியுதவி அளிக்க முன்வந்திருந்தார்கள். ஆனால் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால்தான் 2 வங்கிகளும் இந்த திட்டங்களுக்கு செயல்படுத்த கடனுதவி அளிக்க முன்வந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மத்திய அரசு கூறியுள்ள மாறுதல்கள் செய்யப்பட்டு மீண்டும் மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்ப மெட்ரோ நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினீஷ்.